அனைவருக்கும் வணக்கம். மகாபாரதத்தில் அதிகம் பேசப்படாத ஒரு பெண் இருக்காங்கங்க. யாருன்னு கேட்குறீங்களா? மனித தன்மையோட உச்சம் அவள். கௌரவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஒரே சகோதரி துச்சலை. திருதராஷ்டிரன் காந்தாரியோட 101வது குழந்தை. 100 ஆண்களுக்கு இடையில பிறந்த ஒரே பெண் அவளுக்கு அரசியல் ஆசை இல்லை, அதிகார ஆசை இல்லை. ஆனால் அவளுக்குள்ளே இருந்தது தாய்மையும் மனிதமும் தான். எப்படின்னு கேட்குறீங்களா? குருஷேத்திர போரில் அவளுடைய கணவன் ஜெயத்ரதன் அர்ஜுனனால் கொல்லப்படுறான். ஜெயத்ரதனை பற்றி ஏற்கனவே நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம். அந்த செய்தியை தாங்க முடியாமல் அவளோட மகன் சுரதன் துயரத்திலேயே உயிர் விட்டுறான். ஒரே நாளில் கணவனும் போயிட்டான், மகனும் போயிட்டான், அரசும் போயிடுச்சு. அப்போ கூட துச்சலை செஞ்ச காரியம்தான் மகாபாரதத்தோட உச்சம், மனித தருணம். தன் பேரனை கையில் எடுத்துக்கிட்டு போர்க்களம் நோக்கி போகிறா துச்சலை. பேரன்னா சுரதன் இருக்கான் இல்லையா, அவளுடைய மகனுடைய மகன். பேரனை தூக்கிட்டு போகிறா. தன் பேரனை கையில் எடுத்துக்கிட்டு அர்ஜுனன் முன்னாடி போய் நிற்கிறா. இவன் பகைவரோட ரத்தம், ஆனால் நிரபராத குழந்தை. பகையை இவன் மேலே காட்டாத அப்படின்னு கண்ணீரோட கேட்குறா, வேண்டா. எவ்வளவோ வீரர்களையும் சாகசங்களையும் வீழ்த்திய அர்ஜுனன் அந்த நிமிடம் வில்ல கீழே வைக்கிறான். பகைவனோட பேரனை கொல்லாமல் கருணையை தேர்ந்தெடுத்தான். அந்த ஒரு முடிவு ஒரு குலத்தை அழிவிலிருந்து காப்பாற்றியது. வாழ்க்கை பாடம் என்ன தெரியுமா? போர் முடிகிற இடத்துல மனித தன்மை அங்கே தொடங்குது. வீரம் என்பது அடிப்பது அல்லங்க, மன்னிக்கிறது கூட வீரந்தாங்க. எவ்வளோ ஆழமான உண்மை பார்த்தீங்களா? நிஜந்தானங்க. ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாங்க, தெரிஞ்சு செஞ்சாங்களோ தெரியாமல் செஞ்சாங்களோ, மன்னிச்சிட்டோம்னா நம்மளும் பெரிய பலசாலி தானேங்க, நமக்கும் வீரம் இருக்குது தானேங்க. அதை தாங்க இந்த கதையில் சொல்கிறாங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா, கதை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.